அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. குறிப்பாக வீட்டில் பண கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அவசியமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுறதை கண்கூடாகவே பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்று மாலை ஒரு 5 மணிலேருந்து இரவு ஒரு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்தை ஏன் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 30ஆம் தேதிங்க, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள். மேலும் இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய 3ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வந்திருக்குது. இதுவே சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஆம்லா நவமி, அட்சய நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. மார்வாடிகள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் நெல்லி மரம் இருக்குது இல்லையா, அதை தொட்டு வணங்குவாங்க. மேலும் நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏற்றுவாங்க. இது போல் பரிகாரங்களெல்லாம் செய்வாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகுங்கிறத மாறாத ஒரு நம்பிக்கையாகவும் வச்சுட்டு வராங்க. நம்மளில் பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா இந்த நாள் திதி இதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அது இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான். அதனால் இரவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா கூட அவசியமாக நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூளை ஒரு குறிப்பிட்ட முறையில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு தாராளமான பணவரவு உண்டாகும் என்பது குறித்தும் பதிவு இருக்குது. இந்த மேலே சொன்ன 2 வீடியோக்களினுடைய லிங்க்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை மாலை 5 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னது, எப்படி செய்யணுங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் கண்ணாடி பீங்கானா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட கண்ணாடினாலான பொருள் இல்லை, பீங்கானாலான பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளரையை கூட பயன்படுத்திக்கலாம். சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பைப்பில் வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் ஓகே தான். அதாவது எச்சல் படாத தண்ணீர். நம்ம ஆல்ரெடி குடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கும்போது அந்த அண்டாலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனால் டேப் வாட்டர் கூட நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லை ஆர்ஓ வாட்டர் கூட பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதனால் ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த 5, அதனால் இந்த 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை தேவைப்படுது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா போதும். அதாவது ரொம்ப நீளமாக வேணால் ஒரு 1/2 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. பச்சை நிறம் இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆனால் எப்போதுமே பச்சை கலரில் ஒரு பேனா வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வியாழக்கிழமை பரிகாரத்துக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துரும். சரி, இப்போ இதை எடுத்தாச்சு இல்லையா. அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது குருவின் அம்சமாக பார்க்கப்படுது. மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் பெற்ற பொருள்னும் இதை நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா முதல்ல நம்ம மஞ்சத்தூளை இந்த தண்ணீரில் போடணும். எப்படி போடணுன்னா, நீங்கள் எடுத்து வச்ச மஞ்சத்தூளை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இப்போ வலது கையினுடைய கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல், அதாவது தம்ப் அண்டு இந்த பாயிண்டிங் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் பயன்படுத்தி அந்த மஞ்சத்தூளை அப்படியே கிள்ளி இப்படி எடுத்து இந்த தண்ணீரில் போடுங்க. ஒரு 3 முறை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து ஒரு 3 முறை நீங்கள் அந்த தண்ணீரில் போடுங்க. அடுத்து இந்த 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, அந்த 5 ரூபாய் காசை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சு நல்லா தேய்ச்சி சூடு பரவுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த காசையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அடுத்தது இந்த பட்டை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த பட்டையில் குபேரருக்கு உரிய நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த நம்பரானது ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 54479559.
5447959. இந்த நம்பரை அந்த பட்டையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த பட்டையை நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. இதை நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும், வலது கை கொண்டு முடிக்கணும். இப்போ கண்களை மூடி இந்த நம்பரை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள்கிட்ட நிறைய நகை சேர்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பட்டையை அந்த தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களும் தண்ணிக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த தண்ணீரை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுலையும் இப்படி எடுத்து வச்சுட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குரு பகவானை, குபேரரை, மகாலட்சுமி தாயாரன்னு எல்லாரையுமே வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், வீட்டில் இருக்கிற வறுமை நிலை நீங்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் மூடியும் வைக்கலாம், திறந்தும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இது வந்து இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும், இன்றைக்கி முழுக்க அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில், அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, இப்போ நாளைய நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிலைவாசல் படியெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணும் பழக்கம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு இந்த பட்டை இருக்குது இல்லையா, இந்த பட்டையை எடுத்து நல்லா தொடச்சிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயே ஹேண்ட்பேக்லேயே வந்து வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபா காசையும் அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுங்கள். மேலும் இந்த தண்ணீரை நீங்கள் கோலம் போடக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க. அதே போல் இந்த தண்ணீரை நம்மளுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல நிலைவாசலில் இப்படி 2 சொட்டு தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ரூம்லேயுமே தெளிச்சு விட்டுருங்க. அதன் பிறகு மிச்சம் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாசல் தெளிக்கும் போது இப்படி கோலம் போடக்கூடிய இடத்துல வந்து தெளிச்சு விடுங்க. ஆனால் முதல்ல நம்ம வீட்டிலலாம் மூளை முடுக்குகளையும் தெளிச்சு விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தண்ணீரானது உங்கள் வீட்டில் பட்ட நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளும் பதறி அடித்து ஓடுங்க. பணம் உங்களை தேடி துள்ளி குதித்து ஓடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.